ஹாய் வணக்கம், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நான் எத்தனை பேத்துக்கு வந்து மகாபாரதத்தோட கதைகள் வந்து முழுமையாக தெரியும்? எத்தனை பேத்துக்கு மகாபாரதத்தோட விஷயங்கள், அர்த்தங்கள் முழுமையாக புரிஞ்சிருக்கு? ஸோ நான் வந்து ஒரு 100 டைம்ஸ் வந்து அதோட ஆடியோ புக் கேட்டிருப்பேன். நிறைய வாட்டி படிச்சிருப்பேன். நிறைய வாட்டி யூடியூப்லேயும் பார்த்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் நல்ல கிளியராக விளக்கக்கூடிய ஒரு ஆடியோ புக் வந்து நான் கேட்டேன். ரொம்ப நாளாக நான் கேட்குறாங்க. 100 டைம்ஸ் கேட்டிருப்பேன். ஓகேங்களா? பிகாஸ் அதுக்குள்ளே உள்ள அர்த்தங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையோட பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு அர்த்தங்கள். அந்த மகாபாரதத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதில் யார் கிருஷ்ணர், யார் பீஷ்மர். உங்கள் லைஃப்பில் யார் கிருஷ்ணராக இருக்கா, யார் பீஷ்மராக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டர் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? மகாபாரதத்தை கேளுங்க, பாருங்க, குழப்பங்கள்லேருந்து வெளியே வாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களோட மன அமைதியை வந்து கொண்டு வரும். மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட்டால் நீங்கள் கடவுளை போய் சேருவீங்க அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் ஒரு விஷயங்களையும் உங்களுக்குள்ள ஞானத்தை பிறக்க வைக்கும். ஓகே, கண்டிப்பாக கேளுங்க. நான் இதோட போடுறேன். யார் ஆடியோ புக்காக போடுறேன். டீப் தமிழ் ஆடியோ புக். அவங்க வந்து யூடியூப் வச்சுருக்காங்க, யூடியூப் சேனல். ப்ளீஸ் தயவுசெய்து அவங்களோட சேனலில் போய் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் ஆடியோ புக்காக போட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, சூப்பர், வெரி குட். தமிழ் ஆடியோ புக், டீப் தமிழ் ஆடியோ புக்காக சேனல் வச்சுருக்காங்க யூடியூப்பில். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அவங்களோட ஆடியோ புக். மனிதன் சொன்னது திருக்குறள், மனிதன் கடவுளுக்கு சொன்னது தேவாரம், திருவாசகம். ஆனால் கடவுள் மனிதனுக்கு சொன்னதுதான் இந்த பகவத்கீதை. மகாபாரதத்தை பற்றி நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலில் மகாபாரதத்தின் கதை முழு ஆடியோ வடிவில் உங்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகாபாரதத்தை நீங்கள் கேட்டுவிட்டு அதில் மிக முக்கிய பகுதியான, இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தின் மைய பகுதியான பகவத்கீதையைத்தான் ஒரு முழு ஆடியோ பதிவாக இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஆகவே மகாபாரத முழு கதையை நம்முடைய சேனலில் கேட்டுவிட்டு இந்த பதிவை கேளுங்கள். இந்த கீதையானது பகவான் கிருஷ்ணர் மனக்குழப்பத்தில் இருக்கும் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதாக மட்டும் நாம் நினைக்க கூடாது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சூழ்நிலைகளில் ஏற்படும் சோதனையான நேரங்களில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கு இந்த பகவத்கீதை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி புரியும். ஆகவே இந்த பதிவை கடைசி வரை கேளுங்கள். வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பவர்கள், எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள், இன்னும் பல்வேறு விதமான கவலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை கேளுங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். வாருங்கள், பகவத்கீதையை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 1. மனக்குழப்பம், மனக்கவலை. குருஷேத்திரம் இந்திய நாட்டின் ஒரு புனித பூமி. இங்கே இரு பெரும் படைகள் போருக்கு தயாராக நிற்கின்றன. ஒரு பக்கம் கௌரவர்கள், மறுபக்கம் பாண்டவர்கள். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே எதிரெதிராக அணிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான இந்த போரின் நடுவே பாண்டவர்களுடைய வீரனான அர்ஜுனன் தனது தேரோட்டியான கிருஷ்ணனிடம் இவ்வாறு சொல்கிறான். கேசவா, எனது இந்த தேரை இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துங்கள். நான் யாரோடு போரிடப் போகிறேன் என்பதை பார்க்க வேண்டும். இவ்வாறு அர்ஜுனன் சொல்ல கண்ணன் தேரை நகர்த்தி இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துகிறார். அர்ஜுனன் தன் கண்களை அகல விரித்து பார்க்கிறான். அவன் கண்ட காட்சி அவனை கொஞ்ச நேரம் உலுக்கி விடுகிறது. அர்ஜுனன் சொல்கிறான், அங்கே நிற்பவர்கள் எனது பாட்டனார் பீஷ்மர், எனது ஆசான் துரோணர். அவர்களுக்கு எதிராக நான் எப்படி அம்பு தொடுப்பேன்? அவர்கள் எனக்கு வணக்கத்திற்குரியவர்கள். அதோ பாருங்கள் கண்ணா, எனது சகோதரர்கள், சிற்றப்பா மக்கள், மாமா மக்கள் அனைவரும் இங்கே. நான் அவர்களை கொல்ல வேண்டுமா? இந்த அரச பதவிக்காக நான் என் சொந்த குடும்பத்தையே அழிக்க வேண்டுமா? அர்ஜுனனின் கைகள் நடுங்குகிறது. அவனது வில் கீழே விடுகிறது. அவனது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இல்லை கண்ணா, இல்லை, நான் போர் புரிய மாட்டேன். இந்த யுத்தம் எங்களுக்கு எந்த மாதிரியான நன்மையை தந்துவிடும்? நாங்கள் வெற்றி பெற்றாலும் எங்கள் குடும்பம் அழிந்து போய்விடும். அப்படி இருக்க இந்த அரசாட்சி எனக்கு
எந்த பயனை தந்துவிடும்? இதையெல்லாம் கண்ணன் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். கண்ணா, நான் போர் செய்தால் குலத்தை அழிப்பேன். குலம் அழிந்தால் குல தர்மம் அழியும். தர்மம் அழிந்தால் அதர்மம் பெருகும். அதர்மம் பெருகினால் பெண்கள் கெடுவார்கள். பெண்கள் கெட்டால் வர்ண சங்கரம் ஏற்படும். இது எங்கள் முன்னோர்களையும் நரகத்திற்கு அனுப்பிவிடும். பரந்தாமா, எனக்கு தெரியும் இந்த போரில் எங்கள் பக்கம்தான் தர்மம் இருக்கிறது. ஆனால் தர்மத்தை காப்பாற்ற நான் எப்படி அதர்மம் செய்ய முடியும்? நான் அப்படி செய்ய வேண்டுமா? என் குருக்களையும் உறவினர்களையும் கொல்ல வேண்டுமா? அது எப்படி சரியாகும் கிருஷ்ணா? ஐயோ, நான் என்ன பாவம் செய்ய போகிறேன்? பேராசையால் சொந்த உறவினர்களை கொல்ல போகிறேன். இதைவிட கேவலம் என்ன இருக்க முடியும்? இவ்வாறு அர்ஜுனன் சோகமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அவனுக்கு உணர்வு மாறுகிறது. வீர உணர்வு அவனுக்கு தோன்றுகிறது. இல்லை இல்லை, நான் அழக்கூடாது. நான் ஒரு சத்திரியன். போர் புரிவது என் கடமை. ஆனால் இந்த போரில் வெற்றி பெற்றாலும் நாங்கள் இழப்பவர்களே. எங்கள் குடும்பம் சிதறி போகும். நண்பர்கள் மடிவார்கள். பகைவர்கள் மட்டுமல்ல, நேசித்தவர்களே எதிரியாக நிற்கிறார்கள். கண்ணா, என்னால் இதை செய்ய முடியாது. நான் போர் புரிய மாட்டேன். இந்த அரசாட்சி வேண்டாம், செல்வம் வேண்டாம், இன்பம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். நான் காட்டுக்கு சென்று துறவியாக வாழ்ந்து விடுகிறேன். இவ்வாறு சொன்ன அர்ஜுனன் தனது வில்லை கீழே போட்டுவிட்டு தேரின் பின்புறம் அமர்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. மனதில் குழப்பம் நிறைந்திருக்கிறது. கண்ணன் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், அர்ஜுனனுடைய இந்த குழப்பம் கிருஷ்ணருக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. உலகத்திற்கு ஒரு மகத்தான தத்துவத்தை உபதேசிக்கும் தருணம் வந்துவிட்டது என்று கிருஷ்ணருக்கு தெரியும். அர்ஜுனனின் சந்தேகங்கள், அவனது குழப்பங்கள், இவை அனைத்துமே மனித மனதினுடைய பிரதிபலிப்புகள் தான். தர்மம் என்றால் என்ன? கடமை என்றால் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கிருஷ்ணர், அந்த கண்ணன், அர்ஜுனனுக்கு அடுத்து உபதேசிக்க போகிறார். அத்தியாயம் 2. ஆத்மா மற்றும் ஆத்ம தத்துவம். ஆத்மாவின் அழியாத தன்மையை பற்றியும் நமது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இந்த அத்தியாயம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லும். குருஷேத்திரத்தின் போர்க்களத்தில் அர்ஜுனன் துக்கத்தில் மூழ்கி தேரின் பின்பக்கம் அமர்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் வழிகிறது. கண்ணன் அவனை ஆழ்ந்த அன்போடு பார்க்கிறார். கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, இந்த நேரத்தில் உனக்கு ஏன் இந்த மோகம் வந்தது? இது உயர்ந்தோருக்கு ஏற்றதல்ல. சொர்க்கத்தை அடைய விடாது, அவமானத்தையே தரும். அர்ஜுனா, ஆண்மையற்றவனாக இருக்காதே. இது உனக்கு அழகல்ல. உன் பலவீனத்தை விட்டுவிடு, எழுந்து நில். இதை கேட்ட அர்ஜுனன் தன் குழப்பத்தை வெளிப்படுத்துகிறான். கண்ணா, நான் எப்படி பீஷ்மரோடும் துரோணரோடும் போர் புரிவேன்? அவர்கள் எனக்கு வணக்கத்திற்குரியவர்கள். அவர்களை கொல்வதை விட பிச்சை எடுத்து வாழ்வதே மேல். அதை கேட்ட கண்ணன் புன்னகைக்கிறார். அவருக்கு தெரியும், இந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு ஆழமான உபதேசம் தேவைப்படுகிறது என்று கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, ஏன் இறக்கப்பட தேவையில்லாதவர்களை பற்றி வருந்துகிறாய்? முற்றும் துறந்த முனிவர்களைப் போல பேசுகிறாய். ஒரு விஷயத்தை புரிந்து கொள். முனிவர்கள் இருப்பவர்கள் இறந்தவர்கள் பற்றி வருத்தப்படுவது இல்லை. இப்பொழுது நான் இருக்கும் நிலையில் இதற்கு முன்னர் இருந்ததில்லை என்பது இல்லவே இல்லை. நீயும் இந்த அரசர்களும் அப்படிதான். இதற்கு பின்னரும் இந்த நிலையில் நாம் இருக்கப் போவதில்லை என்பதும் இல்லவே இல்லை. எப்படி உயிர் உடலுடைய இளமை, வாலிபம், முதுமை என்ற நிலைகளை பெறுகின்றதோ அவ்வாறே அந்த உயிர் வேறு வேறு உடல்களை பெறுகின்றது. இதை அறிந்த ஆற்றல் மிக்கவர்கள் கலங்குவது கிடையாது. இரவு பகல், சுகம் துக்கம் போன்று புலன் இன்பங்கள் நிலையில்லாத ஒன்று. அர்ஜுனா, இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் இதற்குள் இருக்கும் ஆத்மா அழிவற்றது. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது எப்பொழுதுமே இருக்கும். ஒருவன் பழைய ஆடைகளை களைத்துவிட்டு புதிய ஆடைகளை அணிவது போல ஆத்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை அடைகிறது. எந்த வாளாலும் அதை வெட்ட முடியாது. எந்த நெருப்பும் அதை எரிக்காது. எந்த நீரும் அதை அணைக்காது. எந்த காற்றும் அதை உலர்த்தாது. யார் ஒருவன் ஆத்மாவை கொல்பவனாகவும் கொல்லப்பட்டவனாகவும் நினைக்கிறார்களோ அவர்கள் உண்மையை அறியாதவர்கள். உண்மையில் ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது, யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு கேட்டான், ஆனால் கண்ணா, நான் அவர்களை கொன்றால் அது பாவம் அல்லவா? அதை கேட்ட கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், அர்ஜுனா, உண்மையில் யாரும் யாரையும் கொல்வதில்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இது வெறும் தோற்றம் மட்டுமே. ஆனால் ஆத்மா என்றுமே அழியாதது. அர்ஜுனா, ஒன்றை புரிந்து கொள். நீ உனது கடமையை செய்.
பலனை பற்றி கவலைப்படாதே. கர்மத்தில் உனக்கு உரிமை உண்டு, ஆனால் பலனில் உனக்கு உரிமை கிடையாது. பலனை எதிர்பார்த்து செயல்புரிபவன் அறிவற்றவன். அதை கேட்ட அர்ஜுனன், ஆனால் கண்ணா, எப்படி நான் பலனை நாடாமல் செயல்புரிவது? அதை கேட்ட கண்ணன், சமநிலைதான் யோகம் அர்ஜுனா. உன் செயல்களை திறமையாக செய், ஆனால் அதன் விளைவுகளில் பற்று வைக்காதே. வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இரு, இதுவே யோகம். சுப துக்கங்களையும் வெற்றி தோல்விகளையும் லாப நஷ்டங்களையும் சமமாக பாவித்து போர் புரிய தயாராக இரு. இதனால் உனக்கு எந்த பாவமும் ஏற்படாது. அர்ஜுனா, ஒரு ஞானி எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் தன் மனதின் ஆசைகளை விட்டொழிப்பான், தன்னிலே திருப்தி அடைவான், துன்பத்தில் கலங்காமலும் இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமலும் இருப்பான். அவனே ஞானி. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஞானியின் நடை பேச்சு எப்படி இருக்கும்? பரமாத்மாவில் ஒன்றிணைபவன் எப்படி நடப்பான் என்று கேட்க, அதற்கு கிருஷ்ணன் விளக்கமளித்தார். அவன் எல்லா ஆசைகளையும் விட்டொழிப்பான், தன் மனதில் எழும் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொள்வான், பற்றற்றவனாக, அச்சமற்றவனாக, கோபமற்றவனாக இருப்பான். அவனே உண்மையான ஞானி. அர்ஜுனா, நீ உன் கடமையை செய். ஒரு சத்திரியனுக்கு போர் புரிவதை விட உயர்ந்த தர்மம் வேறொன்றும் கிடையாது. இந்த போர் உனக்கு தானாகவே வந்துள்ளது. இது ஸ்வர்க்கத்தின் வாசலை திறக்கும். இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சந்தேகத்தோடு கேட்கிறான், ஆனால் கண்ணா, இந்த போரில் நான் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் துன்பம் தானே ஏற்படும்? அதை கேட்ட கண்ணன், அர்ஜுனா, வெற்றி தோல்வி என்பதெல்லாம் மனதின் விளையாட்டு. உண்மையில் நீ யார் என்று உணர்ந்தால் எந்த செயலுமே உன்னை பாதிக்காது. நீ உன் கடமையை செய், அவ்வளவுதான், அதுவே போதும். ஆகவே அர்ஜுனா, இந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். இப்பொழுது நீ முடிவெடுக்க வேண்டும். உன் கடமையை செய்ய வேண்டும் அல்லது செய்யாமல் இருக்க வேண்டும். தீர்மானம் உன்னுடையது. இவ்வாறு கிருஷ்ணர் சொல்ல, அதை கேட்ட அர்ஜுனனுக்கு இன்னும் குழப்பமாகவே இருந்தது. அந்த குழப்ப கேள்வியைத்தான் அடுத்து கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்கப் போகிறான். ஆக இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும் ஆத்மாவின் அழிவில்லாத தன்மையை பற்றியும் கிருஷ்ணர் சொல்லி இருப்பார். We make Sunderland the place to be.